என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இவி சேனல். இது வந்து நான் டியாகோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அதுதான் என்னோட வாழ்க்கையில வந்த முதல் இவி. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணும்போது என்னால் டியாகோவோட வெஹிக்கிள் இருந்து ஷூட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்னால் முடியலை. இந்த சேனலை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து போடுறேன். பார்ட் 2 வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் அதையும் போட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது எனக்கு இருக்கிற மைண்ட் செட்டும் அன்னைக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்தப்ப நான் ஃபேஸ் பண்ண மைண்ட் செட்டும் வேற வேற. இன்னைக்கு எனக்கு அது ஸ்டோரி, ஆனால் அன்னைக்கு அது எனக்கு முதல் அனுபவங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ சொல்ற அனுபவங்கள்லாம் முதல் தலைமுறை அப்படிங்கிறத வந்து மனசுல வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நிறையா டெர்மினாலஜிஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்திருப்பேன். அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. அதை பற்றி தேவைப்பட்ட ஒரு புதுசாகவே ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏன் ஈவி அப்படின்னு பார்த்தா, ஈவி வந்து என்னுடைய கனவு அப்படின்னு சொல்கிறத விட அது எங்கள் அப்பாவோட கனவுங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு ரொம்ப விருப்பமான ஒருத்தர். ஸோ அதனால் அவர் வந்துட்டு ஈவி வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருந்தது. மேபி அதுக்காக தான் என்னவோ அவர் இது நாள் வரலும் காரே வாங்காமல் இருந்தார். ஸோ இது வந்து 2023ல் 22ல் வந்து டியாகோ ஈவி லான்ச் ஆகுது. 2019ல் இருந்துட்டு டாடா கார் வந்துட்டு ஈவி கார் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2019லேயே நான் பெங்களூரில் இருந்தபோது ஒருத்தர் டெய்லியுமே வந்து அந்த காரில் வரதை பார்த்து நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்ரி கார் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரேவா இருந்துச்சு. ரேவாவோட பேட்ரி கார் வந்துட்டு லெட் ஆசிட் பேட்ரி, பட் இது வந்து லித்தியம் அயன் பேட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 2019ல் விட்டது வந்துட்டு டாட்டாவில் நெக்ஸான் வந்துச்சு. அது வந்து லித்தியம் அயன் பேட்ரி, சிலிண்ட்ரிக்கல் செல்ஸு. பட் அவங்க டெய்லியுமே அந்த காரில் தான் வந்துட்டு இருந்தாங்க. டெய்லியும் ஒரு காரில் வரதை பார்க்கும்போது எனக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது. சரி, ஓகே, அப்போ டாட்டா அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய குரூப்பு நான் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நான் அப்போவே யோசித்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு டாட்டா மேலே இருந்த ஒப்பீனியன் கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால வரல எனக்கு டாட்டா அப்படிங்கிறதோட ஒப்பீனியனுக்கும் அதுக்கப்புறமா இருந்த டாட்டா அப்படிங்கிறதோட ஒப்பீனியனும் எனக்கு சுத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா டாட்டாவோட ஜிப்ட்ரான் டெக்னாலஜி ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட R&D இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 22ல் வந்துட்டு அப்பா இது மாதிரி கார் எடுக்கலான்னு சொல்கிறாரு. சொன்ன உடனேயுமே சரி, ஓகே, புக் பண்ணிடலாம் அப்படின்னு நானும் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். இது ஏன் வந்துட்டு டியாகோ அப்படின்னா அது 10 lakh பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா, அதனால அந்த கார். வேற நெக்ஸான் நாங்கள் போகலை. ஏன்னா நெக்ஸான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 10 lakh பட்ஜெட்டில் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு தான் நாங்கள் அதை டியாகோ எடுத்தோம். ஆக்சுவலி எடுக்கல, புக் பண்ணோம். லான்ச் டைம்லேயே புக் பண்ணியாச்சு. ப்ரீ லான்ச் ஆஃபர்லேயே புக் பண்ணியாச்சு. கார் எப்படி இருக்குன்னு தெரியாது, வந்து ஓட்டி பார்க்கணும், எதுவுமே தெரியாது. இப்படினாலும் பேட்டரிக்கு 8 years வாரண்ட்டி இருக்குது, காருக்கு ஒரு 3 years வாரண்ட்டி இருக்குது. எதுனாலும் பிரச்சனை இருக்காது, பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது டாட்டா வந்துட்டு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. அதனால் சரி புக் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது ஈரோடு. பட் எங்களால் ஈரோட்டில் புக் பண்ண முடியல. ஈரோட்டில் அப்போ இருந்த ஒரே ஒரு டாட்டா ஷோரூம் தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு ஈவி வந்து ஆஃபர் பண்ணல. இன்ஃபேக்ட் அப்போ வந்துட்டு பெனிட்ரேட்டே ஆகலை ஈவி. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அடுத்தது நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல்லில் வந்துட்டு புக் பண்ணோம். நாமக்கல் ட்ரூசாய் டாட்டாஸில் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணோம். 2023ல் வந்து எங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் இட் வாஸ் அமேசிங். அதுவும் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கிற அந்த ஜி-ஃபோர்ஸ் எஃபெக்ட்டு, அந்த புல்லு, இன்ஸ்டன்ட் டார்க்கு, இது எல்லாமே வந்து மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா நான் வந்து பெட்ரோல் கார் மட்டும் தான் ஓட்டிக்கிறேன், டீசல் கார் ஓட்டினது கிடையாது. ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அந்த காரை. ஸோ ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்ச் 2023ல் வந்து எங்களுக்கு டெலிவரி கிடைக்குது. டெலிவரி எடுத்தாச்சு. டெலிவரி எடுத்ததுக்கப்புறமா ஓட்டம் நம்ம பெட்ரோல் கார்லேயே வந்துட்டு எவ்வளோ ஓட்டம் ஓட்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஈவி காரில் வந்துட்டு ஓட்டம் எப்படி வரும், நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சார்ஜ் போடுறது கூட ப்ராப்பரான இடம் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து என்னென்னா அது ஒரு 16 pin ப்ளக்கை வச்சு நாங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மோட்டாருக்குலாம் வரும் இல்லையா, பட்டை ஒயரு,
2.5 ஸ்கொயர் ஒயர் வரும் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு அந்த ஒயர் எடுத்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை நாங்களே கிரியேட் பண்ணி வெளியில் ஜன்னல் வழியாக தொங்க விட்டு ரோட்டில் எடுத்து வச்சு நாங்கள் சார்ஜ் போட்டாங்க. இதுதான் எங்கள் டாடா டியாகோ ஈவியோட முதல் அனுபவம். ரெகுலர் கம்யூட்டிங்க்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். டெய்லி கம்யூட்டிங் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து நாங்கள் கம்யூட் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்துட்டு ரெகுலராக பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு, அப்புறம் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் போகிறதுக்கு, வேற எங்கேயாவது வெளியில் லோக்கல் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து அதை தாங்க எடுத்தோம். பர் மந்த் வந்துட்டு 1700 கிலோமீட்டர்ஸ், இல்லைன்னா அட்லீஸ்ட் 1400 to 1700 2000 கூட சம்டைம்ஸ் வரும். அந்த மாதிரி ஓட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. டியாகோ எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜி கனெக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டியாகோலேயே கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் டாட்டாவில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே ஒரு சேட் இருந்துச்சு, அந்த ஆப்லேயே ஒரு சேட் இருந்துச்சு. அந்த சேட்டில் போகும்போது எனக்கு வந்து ஒரு டாட்டாவோட கம்யூனிட்டி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ எப்படினாலும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது, காரை பற்றி, பேட்டரி பற்றி, அதோட மெயின்டெனன்ஸை பற்றி. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது நிறையா பேர் வந்துட்டு டியாகோ, அதே மாதிரி நெக்ஸான் இதெல்லாம் வச்சுருந்தவங்களுடைய போஸ்டெல்லாம் அதில் போட ஆரம்பித்தாங்க. ஓனர்ஸோட போஸ்டெல்லாம் அதில் போட ஆரம்பித்தாங்க. நான் வந்து பார்த்து இன்ஸ்பயரான ஒரு நெக்ஸான் ஈவி, அந்த மாடலில் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம். அந்த காரில் நான் சொல்ல வரல, பட் அந்த பர்டிகுலர் பேட்சில் வந்த காரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இவங்களே வந்துட்டு மெட்ராலஜிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி குரூப்பில். டெக்கிஸ் எல்லாம் அந்த கம்யூனிட்டி குரூப் இருந்துக்கிறோம். ஸோ அதனால் அவங்க எல்லாமே சேர்ந்து வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கிடையாது. இப்போ நான் எடுத்தது வந்து எப்படின்னா டியாகோ வந்து டாப் எண்ட் மாடலு. என்கிட்ட க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எனக்கு அதில் இல்லாத ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா, ஸ்டெப்னி கிடையாது. அது எந்த மாடலுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் எடுத்தது டாப் எண்ட்ல இல்லை அப்படின்னா வேறு எதுவும் கொடுக்க போகிறாங்க. ஸ்டெப்னி கிடையாது. அப்புறம் வந்துட்டு அலாய் வீல் கிடையாதுங்க. வீல் கேப் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல் வீல் கேப் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு வீல் கேப் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் டேக் கட்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு ஸோ பட் இது ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஸ்டெப்னி இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் போக போகிறோம். எப்படினாலும் ஸ்டெப்னி வந்து எப்போ தேவைப்படும்னா டிப்ளஸ் டயர் தான் இருக்குது இல்லை, அதனால் ஸ்டெப்னி தேவைப்படாது. எப்போ தேவைப்படும்னா ஒன்லி நமக்கு அந்த சைடு கட் ஆகுது இல்லை, சைடு வால் கட் ஆகும்போது, டயரோட சைடு வால் கட் ஆகும்போது தான் தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பெருசாக இதில் ஆஃப் ரோடிங்கும் பண்ண போகிறது இல்லை. அதனால் நமக்கு அது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் எடுத்தேன். ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் அந்த காரை வச்சுட்டு நாங்கள் லோக்கல் ஓட்டுனது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கன்னு சொல்லும்போது நான், அப்பா, தம்பி, ஃபேமிலியாகவே அதுதான் ஓட்டிகிட்டு இருந்தோம். எங்களுடைய பெட்ரோல் காரோட யூசேஜஸ் வந்து இன்னமும் குறைஞ்சிருச்சு. டாடா டியாகோ ஈவி அப்படிங்கிறது பிரைமரி காரு, பெட்ரோல் கார் வந்து பேக்கப் காரு. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் கம்யூனிட்டியில் சேர்ந்துக்கிறேன் இல்லையா, அந்த கம்யூனிட்டியில இருந்து நிறைய பேர் போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் முதல் குண்டு வெடிக்குது. என்னன்னா கார் இருக்கு இல்லையா, கார் வந்து ஹெச்வி கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது 12,000 கிலோமீட்டரு, 13,000 கிலோமீட்டரு இந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெச்வி கிரிட்டிக்கல் அலர்ட் வந்துருச்சு. அப்போ என்னோட கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்குது. ஸோ 12,000 கிலோமீட்டரில் ஹெச்வி கிரிட்டிக்கல் அலர்ட் வந்துருச்சா, ஏன்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. கார் அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்எஃப்டி பேட்டரி அப்படின்னா 100% சார்ஜ் பண்ணோம். அதுவுமே வந்துட்டு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணாமல் ஏசிலேயே சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து அதை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருந்தாலுமே கூட நாங்கள் ரெகுலராக வந்து நாங்கள் ஏசியில் தான் சார்ஜ் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா சிட்டிக்குள்ளே தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டணும். அந்த 6,000 கிலோமீட்டர்லேயே சிட்டிக்குள்ளே மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜியான் சார்ஜர் வந்துட்டு சம்வேர் அரவுண்ட் பவானி அந்த சைடில் தான் இருந்துச்சு. ஏன்னா ஈரோட்டில் எங்கேயுமே சார்ஜர் கிடையாது. ஸோ அந்த சைடு பவானி சைடில் வந்துட்டு ஒரு பங்க்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஜியோ பிபியா எந்த சார்ஜர் கரெக்டாக தெரியல. ஸோ அங்கே போய் ஒரு தடவை நான் சார்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சார்ஜ் பண்ணி பார்த்தேன். டைமெல்லாம் இருந்துச்சுங்க. வி ஆர் என்ஜாயிங் த ரைட். ரியலி சொல்கிறேன், கார் எடுத்து எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு இருந்ததே இல்லை. இட் வாஸ்
எனக்கு பெட்ரோல் காரில் இருக்கும்போது வந்துட்டு எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும், நம்ம காரில் போகிறோம், நிறைய செலவாகும். ஏன்னா இப்போ அப்போயே நாங்கள் சோலாரும் போட ஆரம்பிச்சிட்டோம். சோலாரும் நாங்கள் போட்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு 10 காசு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னாவே ஒரு பெரிய விஷயம் எங்களுக்குலாம். அதனால் வந்துட்டு சோலார் கண்டிப்பாக போடுங்க. சோலார் போட்டுட்டு நீங்கள் ஈவி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேவிங்ஸு யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. சோலார் பற்றின ஒரு வீடியோ நான் மறுபடியும் இன்னொரு தடவை நான் போடுறேன். ஏன்னா இதுலேயே சொன்னோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் நான் சோலார் பற்றின வீடியோ நான் மறுபடியும் போடுறேன். அதனால் நான் அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே அதை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்துட்டு 12,000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு வந்துருச்சுங்க. இந்த 12,000 ரேஞ்சில் தான் வந்துட்டு குண்டெல்லாம் விழுந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம கார் தப்பிச்சிருச்சு. இப்போது வந்துட்டு நான் சொன்னேன், நம்ம வந்து ஏசி சார்ஜிங் போட்டோம், பேட்ரி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் தான் ஒரு பெரிய குண்டு விழுந்துச்சுங்க. அரௌண்டு 26,000 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அரவுண்ட் தட் ரேஞ்சு என்னாச்சு, யூஸ்வலாக வந்து 10% கீழே போச்சு அப்படின்னா தான் டர்ட்டில் மோட் அப்படிங்கிறது ஆன் ஆகும். டர்ட்டில் மோட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லோவாக வண்டி போகும், 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகாது, ஏசியெல்லாம் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு மோடு தான் டர்ட்டில் மோடு. ஸோ அது வந்து மெயினாக பேட்ரி வந்து ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த ஸ்டேஷன் வரலும் உங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்காக அந்த ஆப்ஷன் டாட்டாவில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு 25%லேயே வந்து எனக்கு டர்ட்டில் மோடு ஆன் ஆயிடுச்சுங்க. டக்குன்னு டர்ட்டில் மோட் 25%ல் ஆன் ஆயிடுச்சு. 25%ல் டர்ட்டில் மோட் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அதுதாங்க ஃபஸ்ட்டு சிம்டம். சந்திரமுகி படத்தில் வந்து பேய் வர்றதுக்கான அறிகுறிகளை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி ஒன்றுன்னா சொல்லுவார்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டர்ட்டில் மோடு வந்துட்டு அப்நார்மலாக ஆன் ஆகிறதாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, சம்டைம்ஸ் என்னென்னா அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட இருக்கும். ஸோ அதனால் ஆன் ஆகுது, மறுபடியும் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா அது ஆஃப் ஆகவே இல்லைங்க. பசங்களை போய் ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நான் ஏசி எதுவுமே ஒர்க் ஆகலை எனக்கு. அதுக்கப்புறம் இதனால் வரலும் நான் ஏசி இல்லாமல் ஓட்ட முடியாது. ஏன்னா ஈரோடு வெயில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி இல்லாமல் ஓட்டவே முடியாது. பட் அந்த டைம் வேறு வழி இல்லை, சரி ஜன்னலில் இறக்கி விட்டுட்டு ஏசி இல்லாமல் பசங்களை போய் கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். HV கிரிட்டிக்கல் அலர்ட் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, வந்துருச்சு. ஆனால் கார் வந்து ஷட் டவுன் ஆகலை. HV கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னா ஹை வோல்டேஜ் பேட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுச்சு. அது வந்துட்டு அந்த அலர்ட் வந்துடுச்சு. அந்த அலர்ட் வந்துச்சு அப்படின்னாவே 2-3 ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஆல்ரெடி கம்யூனிட்டியில் கொடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும், வண்டி ஆஃப் ஆகலை அப்படின்னா ஒரு சேஃபான பிளேஸ் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக HV கிரிட்டிக்கல் அலர்ட் வந்த டைமில் இருந்து என்னுடைய வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு 16% என்னமோ சார்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே அதோட ஃபுட்டேஜஸ் இருக்குது, அந்த ஃபுட்டேஜஸ் எடுத்து போடுறேன். அதில் பாருங்கள், அதில் எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள். சார்ஜ் போடலான்னு சொல்லி சார்ஜ் போட்டு முதல்ல 100% பண்ணிடுவோம். எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா 100% சார்ஜ் போடுங்க. சம்டைம்ஸ் இது ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட இருக்கலாம். அதனால் 100% நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை. இது அடுத்த சிம்டம். சார்ஜ் ஆகலையா, HV கிரிட்டிக்கல் அலர்ட் வந்துருச்சா, டர்ட்டில் மோட் ஆன் ஆயிருச்சா, 3 பிரச்சனைகளுங்க. இருந்தாலும் 4வது ஒரு ஸ்டெப்பு ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ ஓகேவா, இப்போ ட்ரபிள் ஷூட்டிங்கில் இறங்குறோம். என்ன ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னா, அந்த ஆக்சிலரி பேட்ரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ் டெர்மினலை கழட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னா அந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரீசெட் ஆயிடும். ஓகேவா, சரி ஓகே அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோன்னா ஆக்சுவலி எனக்கு சாட்டர்டே ஸ்கூலில் இருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு வந்து சண்டே வந்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்பை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். வண்டி வந்து என்னாச்சு, அது நாள் வரல சாட்டர்டே வரல எனக்கு வண்டி வந்துட்டு டிரைவ் மோடு போச்சு, கியர் மாற்றினா கியர் ஷிஃப்ட் ஆச்சு. ஆனால் சண்டே வந்து டோட்டலாக கியர் ஷிஃப்ட் ஆகவே இல்லைங்க. கியர் ஷிஃப்ட் நான் வந்து டிரைவ் மோடில் போனாலும் டிரைவ் மோடுக்கு வரவே இல்லை.
இது வந்துட்டு 5வது சிம்டம், சாரி இது வந்து 4வது சிம்டம். நம்ம வந்து ட்ரைவ் மோடு போட்டோம் அப்படின்னா ட்ரைவ் மோடு வராது. இப்போ வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியோட டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணணும். சரி, டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். 5 மினிட்ஸ் அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடணும், லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்னால் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியல. ஹெச்வி கிரிட்டிக்கல் அலர்ட்டும் போகலை. 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷமாகவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அடுத்தது வேறு வழியே இல்லை, ஆர்எஸ்ஐக்கு கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுதான் வேறு வழி இல்லை. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகே, ஆர்எஸ்ஐக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டேன். ஏன்னா இது நாள் வரையிலும் இப்போ நான் சேலத்தில் வந்துட்டு ட்ரூ சைடில் கொண்டு போய் விட்ட வரல எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு நான் சேலத்துக்கு இப்போது கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ஈரோடு தான் போய் ஆகணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அது கால் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம், எனக்கு ஆர்எஸ்சி அனுப்பிச்சிருங்க, நான் வண்டியை வந்துட்டு டைரெக்டாக சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. அவங்க ஏதாவது புதுசாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அதே தான் சொன்னாங்க. பேட்ரி டெர்மினலில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிட்டேங்க அப்படின்னு இன்னொன்று புதுசாக சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு, மோட்டாரில் வந்து எர்த் கனெக்ஷன் இருக்குங்க, எர்த் கனெக்ஷனையும் பேட்டரி டெர்மினல் ரெண்டுமே டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னையும், ஓ இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் கூட நம்ம வண்டியை சர்வீஸ் சென்டர் கொண்டு போக தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஒரு நம்பிக்கையோட, அதாவது அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்குங்க. இன்கேஸ் வந்து அது ஒரே ஒரு வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நீங்கள் போகிற எல்லா பிளானுமே வந்து பாதிக்கும். இன்னும் எத்தனை நாள் சர்வீஸ் சென்டரில் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு, அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறது. அஃப்கோர்ஸ் எங்கிட்ட வந்துட்டு ஒரு ஐஸ் வெஹிக்கிள் வந்து பேக்கப் இருக்குது. இப்போது சப்போஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் வந்து நிற்குது அப்படிங்கிறது வந்துட்டு அக்செப்டே பண்ண முடியல. அந்த டைமில் என்னோடய மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மள மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக வந்து வந்தோடனே வந்து ஈவியெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு மைண்டு வந்துட்டு கம்யூனிட்டியில் இருந்ததுனால மைண்ட் வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரதாங்க செய்யும். சரி ரைட்டு, ஆர்எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் முடிவு பண்ணி ஆர்எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எர்த்திங் டிஸ்கனெக்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுவும் பண்ணோம். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலைங்க. அப்புறம் சரி ரைட்டு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நான் வெஹிக்கிள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அவங்க ஒன்று சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போக முடியும், நீங்கள் சொல்கிற சர்வீஸ் சென்டருக்கு நான் கொண்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு 3 நாள் ஆச்சுங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதாவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எங்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த பேட்டரியை வந்துட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டோம், இதில் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஒயரிங்கில் ப்ராப்ளம் இருக்குமா எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், இதுலேயும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு பேட்டரிக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது, ஸோ நம்ம பேட்டரியை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் பற்றி எனக்கு தெரியாது, பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் என்ன இருக்கும் அவங்க எனக்கு எதுவுமே சொல்லலை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை, சர்வீஸ் சென்டரில் எதுவுமே சொல்லலை. இல்லை நான் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களா அது எனக்கு தெரியல. பட் எனக்கே வந்து எஸ்ஓஹெச்சை பற்றின ஒரு ஐடியா இல்லைங்க. அதனால் வந்து நான் அப்படியே விட்டாச்சு. அவங்களும் வந்துட்டு ஒரு 15 டேஸ் ஆச்சுங்க, 15 டேஸில் கொடுத்துருவோம், ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக 18 டேஸ் ஆச்சு. 18 டேஸில் வந்துட்டு அவங்க வெஹிக்கிள் வந்து எனக்கு டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 3 டேஸ் முடிஞ்சிருச்சு இல்லை, 15 டேஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டரி புதுசு வந்து மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. நமக்கு புது பேட்டரி கிடச்சிருமே அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் வந்து அது ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி தான் வந்துச்சு. அது ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி தான் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சிலர் வந்து நான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆன உடனே கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ரீஃபர்பிஷ்ட் பேட்டரி தாங்க வரும், அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணி புது பேட்டரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கம்பெனியை பொறுத்தவரையிலும் 8 இயர்ஸ் வாரண்ட்டி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஆனாலும் 8 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரி வந்து கவர் ஆகும். அது எந்த பேட்டரி போட்டு கொடுத்தா என்ன, புதுசு போட்டால் என்ன பழசு போட்டால் என்ன,
கம்பெனி தான் வாரண்டி கவர் பண்ணுதில்ல அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, நம்ம வந்து புது பேட்டரி கேட்டோன்னா அவங்க ஒன்றே போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே வந்து இன்சிஸ்ட் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், மெயில் அனுப்பிச்சிருந்தேன் அந்த எஸ்சிக்கும் அதே மாதிரி டாட்டாவுக்கும். நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன், ஐ நீட் நியூ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னா 1 இயருக்குள்ள ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நாங்கள் புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து புது பேட்டரி கிடைக்காது அப்படின்ட்டாங்க. 2024 அநேகமாக இது வந்துட்டு 2024 மார்ச் மேலே ஆயிடுச்சுங்க. ஒரு 2 மாதமோ 3 மாதமோ எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. அதனால் எனக்கு புது பேட்டரி கிடைக்கல, எனக்கு ரீபப்ளிஷ் பேட்டரி தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த அந்த 15 டேஸ் வந்துட்டு எனக்கு நான் வெஹிக்கிள் இல்லாமல் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் ஐஸ் வெஹிக்கிள் வச்சு தான் வந்து நான் ரெகுலர் கம்யூட் பண்ணேன். இட் வாஸ் ஸோ ஹெவி ஆன் மை பாக்கெட்டுங்க. எனக்கு வந்துட்டு பேர் பண்ண முடியாத அளவுக்கு அது ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நான் என்ன கேட்டேன்னா, அது கம்யூனிட்டியில் சொல்லியிருந்தாங்க, அப்போவே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா லோனர் வெஹிக்கிள் கொடுப்பாங்க, நீங்கள் லோனர் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டேன்னா, எங்கெங்க இவங்க தான் வந்துட்டு ஈரோட்டில் வந்து இவிக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரூம் இல்லை, ஒன்றுமே இல்லையே. ஸோ இவங்ககிட்ட லோனர் வெஹிக்கிள் இல்லை. லோனர் வெஹிக்கிள் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு மேனேஜர்கிட்டே நான் பேசிட்டேன், ஜோனல் மேனேஜர்கிட்ட பேசினேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, லோனர் வெஹிக்கிள் கிடைக்கலைங்க, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு நான் பெட்ரோலுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு அரௌண்ட் 450 430 என்னமோ, ஸோ சம்வேர் ஆஃப் தட் ஷார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம். பட் நீங்கள் வந்து பில்லு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. அது கடைசி வரலும் ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தடவை சொன்னதோட சரி, கடைசி வரலும் அவங்க ரீஎம்பர்ஸ் உண்மையிலேயே பண்ணிடுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா மெயில் கம்யூனிகேஷன் கிடையாது, இது வந்து ஓரில் சொன்னது தான். அப்புறம் சரி ஓகே, பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, எனவே நம்மளுடைய ப்ராப்ளத்தை நம்ம பார்த்து தானே ஆகணும், நம்ம டெய்லி கம்யூட் பண்ணி தானே ஆகணும். அதனால் நாம் வந்துட்டு அதை பற்றி யோசிக்காமல் நான் பசங்களை வந்துட்டு ஐஸ் வெஹிக்கிள்லேயே வந்துட்டு டெய்லி ஸ்கூல் கம்யூட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ என்னென்னா இவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு. இப்போ அந்த கமிட்மெண்ட்டை வந்து நான் சடனாக வந்து 15 டேஸ் என்னால் குறைக்க முடியாது. இது நான் என்னன்னு சொல்கிறது. அப்புறமா ஒரு 15 டேஸ் கழிச்சு பார்த்தா வெஹிக்கிள் வரலைங்க. என்ன அது 15 டேஸ் ஆகி வெஹிக்கிள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க பேட்ரி வந்துருச்சு, போட்டு டெஸ்ட் பண்ணி இன்னொரு 2 டேஸில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு பொறுமை இல்லை. உடனே நான் வந்துட்டு எஸ்சிக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். அதே எஸ்சிக்கும் அதே மாதிரி டாட்டாவுக்கும் மெயில் அனுப்பிச்சேன். டாட்டா வந்து ஒரு இந்த லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. எஸ்சிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது கஸ்டமர் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எதுக்காக இப்படி வந்து ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே இமீடியட்டாக அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி எனக்கு பேட்ரி எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் டேவே எனக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த எஸ்சி இருக்குது இல்லைங்களா, அந்த எஸ்சியிலுமே கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இமீடியட்டாக பெட்ரோல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு அப்புறம் வந்துட்டு இல்லை அவங்க நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, எனக்கு தான் வந்து எஸ்சி மேலே டவுட் இருந்தது வழியே, அவங்க நல்லா தாங்க பண்ணாங்க. ஸோ எனக்கு இல்லைனாலுமே கூட மேபி நெக்ஸ்ட் டே வந்துருந்துருக்கும் வெஹிக்கிள். ஏன்னா பேட்டரியெல்லாம் வந்துருந்துச்சு, ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபிட்டிங் இட். ஸோ அவங்கள கொஞ்சம் அவசரப்படுத்திச்சு, எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா என்னால் வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் இப்படி ஓடணும்னு தெரியாது. ரெண்டாவது அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டு ஓரல் கமிட்மெண்ட்டு, அதனாலேயே வந்துட்டு நான் சரி இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா என்னமோ தெரியல அப்படிங்கிறதுனாலேயே தான் எனக்கு ஆனால் வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தேன், டாட்டாக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ டாட்டாவுமே வந்து அந்த மெயிலை பார்த்துட்டு சிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே தட் இஸ் குட் ஃபார் காஸ். எனக்கு எல்லாமே டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு எல்லாமே ரெஸ்டோர் ஆயிடுச்சு. பட் 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. ஒரு தடவை ப்ராப்ளம் வந்துச்சு, ஓகே அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ 2வது தடவை ப்ராப்ளம் வந்துருக்கு. இது என்னங்க நான் சொல்கிறது, பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லுவேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன். டு பி கண்டினியூட். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.